அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த வார ராசி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதுக்கும் நம் ஜாதகத்தோட கிரக நிலையை பொறுத்தது. அந்த வகையில் அடுத்த 7 நாட்கள் கிரக நிலையின்படி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது என்பது தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அப்படின்னா இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். ஏன்னா செப்டம்பர் மாதம் இந்த வாரத்தில், அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வரை 12 ராசிக்கான வார ராசிகள் பற்றி கொடுத்துருக்கோம். மேசராசிக்காரர்கள் இந்த வாரம் சூழ்நிலையை மனதில் கொண்டு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். கோபப்படுவதன் மூலமோ அல்லது உணர்ச்சி வசப்படுவதன் மூலமோ எந்த முடிவும் எடுக்காதீர்கள். இல்லாவிட்டால் பின்னர் வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாரத்தின் முதல் பாதையில் உங்கள் உடல்நிலை மற்றும் உறவுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். பணியிடத்தில் போராட்டம் மற்றும் சிறப்பு முயற்சிகளுக்கு பின்னர் தான் வேலையில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உறவுகள் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை பராமரிக்க உங்கள் துணையின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். அடுத்து ரிஷபராசிக்கு இந்த வாரம் மங்களகரமாகவும் நன்மை பயக்கும் வாரமாகவும் இருக்கும். நீண்ட காலம் எதிர்பார்த்த சில வேலைகள் முடிவடையும். வீடு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். வார தொடக்கத்தில் திடீர் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கும். பணிபுரியவர்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். இந்த வாரம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த பெரிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்க வேண்டும். இல்லையென்றால் உங்களுக்கு நிதி இழப்பு மற்றும் அவமானம் ஏற்படும். சில பெரிய பொறுப்புகள் திடீரென உங்கள் மீது விடும். இதை நிறைவேற்ற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதகமற்றதாக இருக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் வாரத்தில் நடுப்பகுதியில் பணத்தை பரிவர்த்தனை செய்யும்போது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். வேலை செய்பவர்கள் பணியிடத்தில் எந்தவித அலட்சியத்தையும் தவிர்க்க வேண்டும். கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் ஆரோக்கியம், உறவுகள் மற்றும் தொழில் ரீதியாக சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரம் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள். நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வாரம் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெளிநாட்டில் வேலை செய்பவருக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் சிக்கிய பணம் எதிர்பாராத விதமாக கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பணி பாராட்டப்படும். இந்த வாரம் வீடு மற்றும் குடும்ப தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். திருமண நாட்களின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதியான வாரமாக இருக்கும். செல்வாக்குமிக்க நபர் அல்லது நெருங்கிய நண்பர்களின் உதவியுடன் உங்களின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் அதிபராக இருந்தால் இந்த வாரம் நிதி பரிவர்த்தனையில் சற்று எச்சரிக்கையுடன் முடிவுகளை எடுக்க வேண்டும். வாரத்தின் முதல் பாதையில் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள நேரிடும். இந்த பயணம் இனிமையானதாக இருக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் உங்கள் நிதி நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். பணிபுரியவர்கள் கூடுதல் பணி சுமையை சந்திக்க நேரிடும். வேலைகள் இருப்பவர்கள் வேலை தொடர்பான பிரச்சனையை சந்திக்க நேரிடும். கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கு பிறகுதான் உங்கள் வேலைகள் விரும்பிய பலன்களை பெறுவீர்கள். தொழிலதிபர் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும். வாரத்தின் பிற்பகுதியில் நீண்ட அல்லது குறுகிய தூர பயணத்தை மேற்கொள்ளலாம். உங்கள் குழந்தையின் நடத்தை மற்றும் அவரது எதிர்காலம் குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்கள். துணையுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்து துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியும் துக்கமும் நிறைந்த கலவையான வாரமாக இருக்கும். தொழிலில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும். பணம் வந்த வேகத்தில் செலவாகும். வாரத்தின் தொடக்கத்தில் வேலை தொடர்பான நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதற்கும் வேலையில் இருப்பவர்கள் பணியிடத்தில் தங்கள் செய்யும் கடின உழைப்பிற்கு அதிக பாராட்டு கிடைக்கவில்லை என்பதை உணரலாம். காதல் உறவில் எழும் தவறான புரிதல்களை நீக்க மனமிட்டு பேசுங்கள். கோபத்தில் எந்த பெரிய முடிவையும் எடுக்காதீர்கள். இல்லைனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல அழுத்தத்தை தரும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் சரியான நேரத்தில் மற்றும் விரும்பிய வர முடிவடையும். தொழில் வேகமாக முன்னேறும் மற்றும் விரும்பிய லாபத்தை பெறுவீர்கள். வெளிநாடுகளுடன் தொடர்பான வணிகம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் லாபகரமானதாக இருக்கும். நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்கப்படும். கூட்டு தொழில் செய்பவருக்கு தங்கள் தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்பு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வேலை தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். பரம்பரை தொடர்பான தகராறுகளை உங்கள் கவலையடைய செய்யும். உறவுகளிடமிருந்து எதிர்பார்த்த உதவி மற்றும் ஆதரவு கிடைக்காததால் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பீர்கள். அதிக செலவு காரணமாக உங்கள் பட்ஜெட் சிறிது பாதிக்கப்படலாம். வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் விரும்பிய லாபத்தை பெற கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உறவுகளை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை நிறைந்திருக்க இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக சாதகமாக இருக்கும்.
ஆரோக்கியம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை சாதகமற்றதாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பின் மூலம் முழு பலனையும் பெறுவீர்கள். செல்வம் மற்றும் அசையா சொத்துக்களை பெற வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் உங்கள் வேலையில் விரும்பிய வெற்றியை லாபத்தையும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்கள் கனவு நனவாகும். எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தையும் வணிகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை சாதகமற்றதாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பின் முழு பலனையும் பெறுவீர்கள். செல்வம் மற்றும் அசையா சொத்துக்களை பெற வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் உங்கள் வேலையில் விரும்பிய வெற்றியையும் லாபத்தையும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்கள் கனவு நனவாகும். எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை வணிகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். மீனராசிக்காரர்கள் இந்த வாரம் முதல் பாதியில் சில தடைகளை சந்தித்தாலும் இறுதியில் எதிர்பார்த்த வெற்றியையும் லாபத்தையும் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினரிடம் சிறப்பு ஆதரவை பெறுவீர்கள். இது உங்கள் துணிச்சலையும் தைரியத்தையும் அதிகரிக்கும். வாரத்தின் நடுப்பகுதி தொழில் ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வணிக திறன்கள் மேம்படும். தொழிலில் முதலீடு செய்ய திட்டமிடலாம். இருப்பினும் ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும். ஆரோக்கியம் மற்றும் செலவுகள் சாதகமாக அமையும். பின்பு இதற்காக எந்த கவலையும் அடைய தேவையில்லை. கணவன் மனைவியிடையே அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். துணையுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நன்றி.